என் பேர் வினய். எனக்கு ஒரு 23-24 ரொம்ப பால்னஸ் இருந்துச்சு. 26 நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஆராமாக இருக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி ரொம்ப பால்னஸ் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நல்ல டாக்டர் கிட்ட போகணும் ஃபர்ஸ்ட். அது போயிட்டு அப்புறம் நீங்க பண்ணணும். சும்மா யார்கிட்ட போயிட்டு என்னென்ன பண்றாரு அதெல்லாம் நல்லா இருக்காது. ஆனா நான் இப்போ ஆறாம இருக்கிற 10 இயர்ஸ் ஆயிருக்குது, வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பாருங்க. நான் ரொம்ப டாக்டர் கிட்ட போயிருக்கிறேன். ஆனா அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்ரீதர் சார் கிட்ட வந்தேன், ரொம்ப நல்லா பண்ணாரு. இப்போ 10 இயர்ஸ் ஆயிருக்குது. அப்புறமா இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரொம்ப நல்ல டாக்டர் கிட்ட போனால் ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இருக்காது. அது நீங்கள் பார்த்துட்டு எப்போ எவ்வளோ இதான பரவாயில்ல, டைம் எடுத்த கூட பரவாயில்ல. ஆனால் நல்ல டாக்டர் கிட்ட போகிறது பெஸ்ட்டு நான் சொல்கிறது. நிறைய பேர் சொல்கிறாரு இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஹெட்டேக் வருது, ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, டேமேஜ் ஆகுது, பிரெயின் எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் மனங்கட்டி ஒன்றும் இல்லாது. ஆனால் நல்ல டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் போகணும். அது போயிட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்குது. அப்புறம் மெயின்டெனன்ஸு அது இது, ஐயோ அது பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா நீங்கள் ஆராமமாக என்ன கூட பண்ணலாம். நீங்கள் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 8 months 10 monthsக்கெல்லாம் வந்துடும் உங்களுக்கு முடி வந்தப்புறம் நீங்கள் கட்டிங்கு அதெல்லாம் எல்லாம் பண்ணலாம். எல்லாம் சொல்கிறாங்க ஐயோ அது இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆராமமாக நல்லா வருது. அப்புறமா நீங்கள் ஏர் கட்டெல்லாம் பண்ணலாம், பாருங்க. இப்போ நான் ஒரு வாட்டி உங்களுக்கு கூம் பண்ணி காமிக்கிறேன்.